ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். ஸோ இன்னைக்கான கிளாஸஸ்ல முகலாயர்கள் பகுதியிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முகலாயர்கள் பகுதியில் எங்கெங்க படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக் இந்த ரெண்டு போர்ஷனையும் நீங்க படிச்சதுக்கு அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல இருக்கிறதையும் பாத்துருங்க. 12th எத்திக்ஸ்ல 5th லெசன்ல ஒரு பார்ட் மட்டும் இந்த முகலாயர்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா 7th 11th பார்த்துட்டு இந்த 12th மிட் பண்ணிடுறீங்க. பட் 12th எத்திக்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, 2A ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது உங்களுக்கு லெவல் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ அப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நீங்க புக்ல இருக்கிறது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓல்டு புக்கை பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா இந்த முகலாயர்கள் பகுதியில 8th புக் ஒன்னு இருக்கு. அதாவது 2011 பீரியட்ல இருந்த ஒரு புக். சோ அந்த புக்ல வந்து டீடைல்டா இந்த முகலாயர்கள் பகுதி கொடுத்திருப்பாங்க. அதாவது 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல டீடைல்டா முகலாயர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயம் இப்போ நியூ புக்ல எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்டோ அதுல நிறைய விஷயம் இங்க ஸ்கிப் ஆயிருக்கு. ஆனா இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால இதையும் பாத்துருங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள போர்களை அவை நடந்த வருடத்தோடு பொறுத்துக அப்படின்றாங்க. முதலாம் பானிபட் போர், காக்ரா போர், இரண்டாவது பானிபட் போர், கன்வா போர், இந்த போர்கள்லாம் இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த முகலாயர்கள் பகுதியில ஒரு 7 போர் வந்து முக்கியமான போரா இருக்கும். அந்த 7 போரை பேஸ் பண்ணி தான் மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதே. சோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். சோ இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க, இதுதான். சோ பாபர் என்னென்ன போர் நடத்தினார்னா 1526ல முதலாம் பானிபட் போர், 1527ல கன்வா, 1528ல சந்தேரி, 29ல காக்ரா போர். இந்த 4 போருமே வந்து பாபர் கூட நடந்ததா இருக்கும். ஹுமாயூன் காலத்துல 2 முக்கியமான போர், 1539 சௌசா போர், 1540 கனோசி போர் இல்ல கனோஜ் போர்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்பர் காலத்துல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா 1556ல இரண்டாவது பானிபட் போர். இதுதான் வந்து முக்கியமான போர்கள். ஆக்சுவலி என்னன்னா 1525ல ஒரு போர் நடக்கும் லாகூர்ல. எப்படி பாபர் வந்து முதல்ல இந்திய பகுதிகளுக்கு வரணும்னு இதாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தௌலகான் லோடி, அதாவது டெல்லி சுல்தான் இதை சேர்ந்த தௌலகான் லோடியும் ரஜபுத்தின அரசரான அதாவது ராஜஸ்தான் பகுதிகள் இருக்குல்ல, அதுதான் வந்து ரஜபுத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜபுத்திரர்கள்னு அவங்களதான் சொல்லுவாங்க. சோ அந்த ரஜபுத்திரர்கள்ல ஒருத்தர் தான் வந்து இந்த ராணா சங்கா. இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெல்லி சுல்தானியத்துடைய இப்ராஹிம் லோடி ஆட்சியினப்போ இவங்க 2 பேரும் போய், நீங்க வந்து இந்தியா மேல படையெடுத்து வரணும், சோ இங்க வந்து இந்த பகுதியை கைப்பற்றணும், எங்களுக்கு இப்ராஹிம் லோடியோட ஆட்சி பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுப்பாங்க. சோ பாபர் என்ன பண்ணிருவாருன்னா, சரி வரேன் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாரு. ஆனா பாபர் சொல்லும்போது தௌலகான் லோடி வந்து வேணாம். ஏன்னா தௌலகான் லோடி என்னதான் டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்தவர் தான். நம்ம இதுக்கு நம்மளே எதிரியா இருக்கோம், தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தௌலகான் லோடி பின்வாங்குவாரு. அவரு பின்வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தடுக்க பாப்பாரு பாபர் வந்து இங்க வராம இருக்கிறதுக்காக. சோ 1525ல லாகூர் போர் நடக்கும். இந்த லாகூர் போர்ல தான் வந்து தௌலகான் லோடிக்கும் பாபருக்கும் நடுவுல சண்டை நடக்கும். இந்த சண்டையில வந்து தௌலகான் லோடி தோத்துருவாரு. சோ அதுக்கடுத்து பாபர் 1525ல இந்த போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே முதலாம் பானிபட் போர் நடக்கும். இந்த போர் யாரோட நடக்கும் அப்படின்னா, இவங்க யாருக்காக அழைப்பு விடுத்தாங்களோ அவங்களோட, அதாவது இப்ராஹிம் லோடியோட. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்கிறது தான் வந்து என்ன முதலாம் பானிபட் போர் 1526ல நடக்கும். இதுல இப்ராஹிம் லோடி தோத்துருவாரு. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. டெல்லி முடிவுக்கு வந்துருது. பாபர் வந்து முகலாய பேரரசு 1526ல இந்தியாவுல தோற்றுவிக்கிறாரு. இதுதான் வந்து முதலாம் பானிபட் போர். ஓகேங்களா? சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அழைப்பு விடுத்ததுல ஆல்ரெடி தௌலகான் லோடி அவுட். இப்ப யார் இருக்கான்னா, இந்த ராணா சங்கா ரஜபுத்திரர்கள் இருக்காங்க. பாபர் இந்தியாக்குள்ள வந்தாச்சு. இவர் இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஜபுத்திரர்களும் ஆப்கானியர்களும் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காக இந்த ரஜபுத்திரரோட நடந்த போர் தான் இந்த கன்வா போர், சந்தேரி போர்லாம். 1527 அழைப்பு விடுத்த ராணா சங்காவுக்கு எதிராக நடக்குது. ராணா சங்கா வெர்சஸ் பாபர். ராணா சங்கா சிம்பிள்ல ராணா சங்கா.
சோ அப்ப ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடக்குது. இதுல வந்து பாபர் வெற்றி பெறாரு, ராணா சங்கா தோத்துறாரு. அதே மாதிரி சந்தேரி போர் வந்து மேதினி ராயோட நடக்கும். இவங்களும் ஒரு ரஜபுத்திரத்தை சேர்ந்த செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் தான். சோ அப்ப மேதினி ராய்க்கும் இவங்களுக்கும் மேதினி ராய் இவங்க 2 பேருக்கும் நடக்கிறதுலயும் மேதினி ராய் தோத்துருவாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரஜபுத்திரர்கள் தங்களோட வழிக்கு வந்துட்டாங்க, தோல்வி விட்டுட்டாங்க. அதனால முகலாய பேரரசுடைய இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிறது ஆப்கானியர்கள். இந்த ஆப்கானியர்களுக்கும் பாபருக்கும் நடக்கிற போர் தான் வந்து 1529 காக்ரா போருங்கிறது. இந்த காக்ரா அப்படிங்கிற பேர் என்னன்னா, காக்ரா நதிக்கரையோரம் இந்த போர் நடக்கும். காக்ரா நதிங்கிறது கங்கை நதியோட ஒரு துணையாறு. ஜியாகிரபில பார்த்திருப்போம். இன்கேஸ் நீங்க இந்த பிளேசஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாம படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் ஒன்ஸ் பார்க்கும்போது புரியும். அடுத்த டைம் நீங்க ஞாபகம் வரும்போது எங்க நடந்துச்சு இந்த போர், அந்த போருக்கான பேர் என்ன, இதெல்லாம் மறந்துடுவீங்க. பிளேசஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹிஸ்டரி படிக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பிளேசஸ பாருங்க. ஒரு சும்மா இருக்க டைம்ல எல்லாம் வந்து மேப் வச்சு எந்தெந்த பிளேஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து வைங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கடைசியா நடந்த போர்னே சொல்லலாம். ஏன்னா 1530 வந்து இவர் இறந்துருவாரு. சோ இவருக்கு அடுத்து ஹுமாயூன் வருவாரு. ஹுமாயூன் வந்து 1530 இருந்து 1540 வரைக்கும் ஆட்சி செய்வாரு. மறுபடியும் 1555 இருந்து 1556 தான் ஆட்சி செய்வாரு. அந்த இடைப்பட்ட காலம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷா அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுவாரு. எப்படி ஹுமாயூன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல ஷெர்ஷா வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட நடந்ததுதான் வந்து இந்த 2 போர் 1539 1540 சௌசா போரும் கனோசி போரும். ஷெர்ஷாவுக்கும் ஷெர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்கிறது தான் வந்து இந்த போர். இதுல ஹுமாயூன் 2 போர்லயுமே வந்து ஹுமாயூன் தோல்வியுறாரு. சோ அதனால ஷெர்கான் வின் பண்ணதுனாலதான் 1540 ஆட்சி அமைப்பாரு. இவர் 1545 இறந்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மறுபடியும் ஹுமாயூன் வந்து 1555 ஆட்சியை கைப்பற்றிடுவாரு. அதுக்கடுத்து இவருக்கு அடுத்து இவரோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். அக்பருக்கு வந்து 1556 2ஆம் பானிபட் போருங்கிறது முக்கியமான ஒரு போர். இது யாருக்கும் நடுவில் நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஹெமோவுக்கும் அக்பருக்கும் நடக்கும். ஹெமோ வெர்சஸ் அக்பர். இதுல யார் வின் பண்ணுவாங்கன்னா அக்பர் தான் வின் பண்ணுவார். ஆனா ஆக்சுவலா யாரு வின் பண்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஹெமோ. பட் அவரோட கண்ணுல அம்பு பாஞ்சதுனால அக்பர் வந்து வின் பண்ணுவார். ஓகேங்களா? சோ இப்ப கொஸ்டின் பாத்துலாமா? அப்ப முதலாம் பானிபட் போர் எந்த இயர் நடந்துச்சு? 1526 நடந்துச்சு. அப்ப 3A. காக்ரா போர் அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1529 நடந்ததுதான் காக்ரா போர். அப்ப 2. அடுத்தது 2வது பானிபட் போருங்கிறது கடைசியா பாபரோட இது ஹுமாயூனுடைய மகனான அக்பரோட நடந்ததுதான் வந்து எந்த 2ஆம் பானிபட் போர் 1556 நடக்குது. கன்வா போர் அப்படிங்கிறது ராணா சங்காவுக்கு எதிரா வந்து பாபர் நடத்தின ஒரு போர். அதுதான் வந்து 1527. சோ இப்ப என்ன ஆர்டர்னு பாத்தீங்கன்னா 3, 2, 4, 1 அப்படிங்கறது தான் சரியான ஆர்டர். உங்களுடைய ஆப்ஷன்ல இது இருக்காது. இது வந்து கொஸ்டின் தப்பா கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு. சோ அதனால பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் காலத்தில் பாஞ்சராஸ்ங்கிற சொல் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் காலத்துல வெளிநாட்டுல வாணிபம் செய்வாங்கல்ல, அயல்நாட்டு வாணிபம் செய்யறவங்களை வந்து சேத்து போரா அப்படின்னு அழைப்பாங்க. இதுவே உள்நாட்டுல வாணிபம் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா பானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மொத்த தானிய வாணிபம் ஹோல்சேலரா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பஞ்சாராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப பஞ்சாராக்கள் அப்படிங்கிறது என்னன்னா மொத்த தானிய வாணிபத்துல ஈடுபடுறவங்க. அப்போ வணிகர்களை தான் வந்து எப்படி அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் இதுல வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா இது வந்து உங்களுடைய நியூ புக்ல கொடுத்திருக்க விஷயம். இந்த நியூ புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா முகலாய பேரரசை நிறுவிய பாபர் பாரசீக அராபிய மொழிகளில் புலமை பெற்றவராவார். தனது வாழ்க்கையை பற்றிய பாபரின் நினைவு குறிப்புகளான துசுக்கி பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுகிறதுன்னு கொடுத்திருப்பாங்க. சோ எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் லைனை பார்த்துட்டு பாபர் வந்து பாரசீகம் அரபிய மொழியில புலமை பெற்றவர் அப்படின்னா இந்த 2ல ஏதோ ஒண்ணுலதான் எழுதியிருப்பாருன்னு நினைச்சு ஆன்சரை கிளிக் பண்ணிடுறீங்க. பட் ஓல்டு புக்க படிச்சவங்களா இருந்தா கரெக்டா பண்ணுவீங்க. ஏன்னா பாபர் அவருடைய சுயசரிதை எழுதிய மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா துருக்கிய மொழியில தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல 8th ஸ்டாண்டர்ட் புக் பாருங்கன்னுட்டு. அந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இது கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்ல கொடுத்திருக்காங்க. நியூ புக்ல உங்களுக்கு எங்கேயுமே வந்து இத பத்தி கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஜாகுருதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஜாகுருதீன் பாபர்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறது தான் பொருள். ஜாகுருதீன் பாபர் அப்படின்னா நம்பிக்கையை கைப்பற்றுபவர். இப்ப உலகை கைப்பற்றியவருங்கிறது தவறு. ஷாஜகான் அப்படின்னா உலகத்தின் அரசன் தான். சாஜி போன்ஸ்லே யாரு? சிவாஜியோட அப்பா. அப்ப இதுவும் சரியானது. அதுக்கு அடுத்தது அக்பருடைய பாதுகாவலரா ஹுமாயூன் யாரை நியமிச்சுட்டு போனாரு? பைரம் கானை. ஏன் நியமிச்சுட்டு போவாருன்னா 1742 தான் அக்பர் பிறப்பாரு. ஆனா 1756 ஆட்சி பதவிக்கு அக்பர் வந்துருவாரு. சோ பாருங்க, ஒரு 13 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஆட்சி அமைக்கிற இது வரும். சோ அதனால இவருக்கு ஒரு பாதுகாவலர் தேவை அப்படிங்கறதுனால பைரம் கானை வந்து ஹுமாயூன் வந்து நியமிச்சுட்டு போயிருப்பாரு. அப்ப இந்த 3மே சரி. எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப உலகை கைப்பற்றியவர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜஹாங்கீர்னு கொடுத்தாங்கன்னா உலகை கைப்பற்றியவர். ஜஹாங்கீர்னாலுமே உலகை கைப்பற்றியவர். அதுக்கு அடுத்தது ஜஹாங்கீருக்கு அடுத்து யார் வருவா? ஷாஜகான் வருவாங்க. ஷாஜகானுக்கு அடுத்து அவங்களுடைய மகன் ஹவுரங்கசீப் வருவாருல்ல. ஹவுரங்கசீப்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. ஆலம்கீர். இந்த கீர்னு வந்தா கைப்பற்றியவர்னு வரும். அப்போ உலகை கைப்பற்றியவர். சோ இவங்க 2 பேரை தான் வந்து உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இது தவறான ஒன்று. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா 1527 கன்வா நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். கன்வா போர் யாருக்கு எதிராக நடக்கும்னா ரஜபுத்திரர்களுக்கு எதிராக நடக்கும். அடுத்து 1528மே வந்து சந்தேரி போர். இந்த சந்தேரி போருமே ரஜபுத்திரருக்கு எதிராக நடக்கக்கூடியதுதான். 1529 காக்ரா போர் நடக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆப்கானியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாபர் காலத்துல நடந்த ஒரு போர். இது 2மே ரஜபுத்திரர்கள். ஏன் அப்படின்னா இந்த ரஜபுத்திரர் கன்வா போர்ல யாரு? ராணா சங்கான்னு படிச்சோம். இந்த ராணா சங்காவை தான் வந்து 1527 கன்வா போர்ல வந்து மீட் பண்ணுவாரு நம்ம பாபர். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அழைப்பே விடுத்திருப்பாங்க. பாபரே, நீங்க வந்து இந்தியால படையெடுத்து வாங்க, இந்த பகுதியில் ஆட்சி செய்யற இப்ராஹிம் லோடியோட ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தௌலகான் லோடியும் இந்த ராணா சங்காவும் தான் போய் கூப்பிட்டுட்டே வருவாங்க. சோ ஃபர்ஸ்டே வந்து 1525லயே தௌலகான் லோடி பின்வாங்கினதுனால அங்கேயே லாகூர்லயே ஒரு போர் நடந்துரும். அதுக்கடுத்து 1526 பானிபட் போர் நடக்கும். அதுலதான் வந்து இப்ராஹிம் லோடி தோத்துருவாரு. அதனால வந்து பாபர் ஆட்சி அமைப்பாருன்னு பார்த்தோம். ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நம்மள அழைப்பு விடுத்தாங்கல்ல ரஜபுத்திரர் ராணா சங்கா. சோ அவரு வந்து நம்மளுக்கு இடைஞ்சூரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட நடக்கிறதா இந்த கன்வா போர். அதுக்கப்புறம் இதே ரஜபுத்திர அரசரா இருக்கக்கூடிய சந்தேரி பகுதியில இருந்தவங்க வந்து மேதினி ராய் அப்படிங்கிறவங்க அவங்களோட நடக்கும். கடைசியா வந்து ஆப்கானிய போர் தான் நடக்கும். இந்த காக்ரா போர் ஆப்கானியர்களோட நடக்கக்கூடியது 1529 இதுதான் வந்து கடைசியா பாபர் நடத்தின போருமே கூட. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்ரா போர். நெக்ஸ்ட், உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சோ அக்பர் வந்து ஒரு வைதிக முஸ்லிமா வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவாரு. சோ சூஃபிய தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமா ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். அதாவது இவர் வந்து மத்த மதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடியவர். சோ இவர் தான் வந்து அனைவருக்கும் அமைதி, அதாவது சுல் ஈக்குல் அப்படின்னா என்னன்னா உலக அமைதிங்கிற மாதிரி அனைவருக்கும் அமைதின்னு அர்த்தம். சோ அப்ப இத வந்து பரப்புரை செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார்? ஹுமாயூன் ஆட்சி காலத்துல 2 போர் நடக்கும். 1539, 1540. இந்த 2லயுமே தோத்துட்டு நாட்டை விட்டு ஓடி போறவர் தான் இந்த ஹுமாயூன். அப்ப இந்த சௌசா போரும் 1540 நடக்கக்கூடிய கன்னோசி போர், இந்த 2 போர் யாரு கூட நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேர்கான் அப்படிங்கிறவரோட நடக்கும். இந்த ஷேர்கான் யாருன்னா ஹுமாயூன் காலத்துல பீகார், உத்தரப்பிரதேஷ் பகுதிகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் வந்து இந்த ஷேர்கான். இவர் வந்து ஒரு ஆப்கானியர். ஓகேங்களா? சோ அப்ப ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆட்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேர்கான். பின்னால சூர் இடைவெளி, அதாவது சூர் வம்ச ஆட்சியாளரா இதானவர். நெக்ஸ்ட், முகலாயர்கள் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இத பத்திய விஷயம் வந்து உங்களுக்கு நியூ புக்ல கொடுக்கவே இல்ல. 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல தான் கொடுத்திருக்காங்க. அதுலதான் வந்து தெளிவா இப்படியே கொடுத்திருப்பாங்க. நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. ஓகேங்களா? உங்களோட நியூ புக்ல இதுதான் கொடுத்திருப்பாங்க. அவருடைய நாணய முறை, ஷெர்ஷாவின் நாணய முறையானது முகலாயர்கள் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர்களின் காலத்து நாணய முறைக்கு அடித்தளமானது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா என்ன நாணய முறை, அதுக்கான பேர் என்ன, நவீன நாணய முறையா, அரேபிய நாணய முறையா, இந்த மாதிரி எதுவுமே கொடுத்திருக்கவே மாட்டாங்க. சோ வந்து நீங்க இதுக்காக தான் 8th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்க்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷெர்ஷாஷூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார்? திவானி அரிஸ் அப்படின்னா படைத்துறை, அதாவது ராணுவம் மற்றும் படைத்துறை அமைச்சரை தான் வந்து திவானி அரிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஷெர்ஷா காலத்துல 4 துறைகள் வந்து முக்கியமா இருக்கும். அதுதான் இங்க குடுத்திருக்க இந்த 4 துறைகள். இத பத்திய டேட்டாஸ் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்க பாருங்கன்னு சொன்னல 5th லெசன். அங்கதான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? 7த்லயோ 11த்லயோ இல்ல. அதனால மறக்காம எத்திக்ஸ் புக்க பாத்துங்க. திவானி விசாத், விசாத் அப்படின்னா வருவாய்த்துறைன்னு அர்த்தம். அடுத்தது திவானி அரிஷ் அப்படின்னா ராணுவம் இல்லைன்னா படைத்துறைன்னு அர்த்தம். அடுத்தது ரசலாத், திவானி ரசலாத் அப்படின்னா வெளியுறவு, அயலுறவுத்துறைங்கிறது ரசலாத். அடுத்து தகவல் தொடர்பு துறைனா இந்த போக்குவரத்து, கடித போக்குவரத்து, அரசு ஆணைகள் இது எல்லாமே இருக்கிறது வந்து திவானி இன்ஷா அப்படிங்கிறது தான் வந்து கடித போக்குவரத்து துறையோடைய பொறுப்பாளரோட பேரு. ஓகேங்களா? சோ இதை மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷாத், விசாத் வாவி அப்ப வருவாய். ஹரீஷ் அப்படின்னா படைத்துறை இல்லைன்னா ராணுவம். ரசலாத் அப்படின்னா வெளியுறவுத்துறை. இன்ஷானா கடிதம் மற்றும் போக்குவரத்து பொறுப்பாளர். நெக்ஸ்ட் பாருங்க, தீன் இ இலாஹி ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சமயம் யாரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அக்பர் தான். இந்த அக்பர் என்ன பண்ணுவாருன்னா பல்வேறு சமயங்களை சேர்ந்த அறிஞர்களோட கலந்துரையாடல் நடத்துவாரு. அந்த உரையாடலோடைய விளைவா உருவானதுதான் வந்து இந்த தீன் இலாஹி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லா புக்லயும் கொடுத்திருப்பாங்க. ஆனா டீட்டெயில்டா கொடுத்திருக்கிறது இந்த 12th எத்திக்ஸ் புக்ல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். நெக்ஸ்ட், தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? இதுவும் யாரோட அவைனா அக்பர் அவையில தான் இருந்திருப்பாரு. தான்சேன் மட்டும் இல்ல, ஓவியர் தஷ்வந்த், அதாவது பாடலாசிரியர் இசை மேதியமான தான்சேனும் ஓவியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஷ்வந்த். இந்த 2 பேருமே அக்பருடைய அவையை அலங்கரிச்சவங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், அயனிய அக்பரிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபுல் ஃபாசல் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. அயனிய அக்பர் யார் அப்படின்னா அபுல் ஃபாசல். ஆக்சுவலா இந்த அபுல் ஃபாசல் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அக்பர் நாமாவையும் எழுதுவாரு, அயனி அக்பரையுமே எழுதுவாரு. இந்த 2 நூலுமே இவர் எழுதினதுதான். இந்த அயனி அக்பர்ல எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா இந்த முகலாயர்களுடைய நிர்வாகத்தை பத்தி தான் வந்து இந்த அயனி அக்பர்ல இவர் வந்து விரிவுரைத்திருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா முதலாம் ராணி எலிசபெத். இந்த அக்பர் காலத்தோட சமகாலத்தவர்கள் யாருன்னு கேட்கலாம். 4 பேர் இருக்காங்க. ஒண்ணு இந்த இங்கிலாந்து இளவரசியான ராணி எலிசபெத், முதலாம் எலிசபெத். அதுக்கு அடுத்தது ஷேக்ஸ்பியர், எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் இருப்பாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் ஹென்றி, பிரான்ஸ் ஆட்சி செய்யக்கூடிய 4ஆம் ஹென்றி. அதுக்கு அடுத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சபாவி வம்சம், பாரசீகத்துல சபாவி வம்சம்ங்கிறது ஒரு முக்கியமான வம்சம். அந்த வம்சத்துடைய வலிமை மிக்க அரசரான மகாபசு அப்படிங்கிறவரும் இவரோட ஆட்சி காலத்துல இருந்தவர் தான். சோ சமகாலத்தவர்கள் அப்படின்னா இவங்க 4 பேர். இந்த 4ல எது வேணாலும் உங்ககிட்ட கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் எங்க கொடுத்திருக்காங்கன்னா போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அதனால மறந்துடாதீங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஜலாலுதீன் முகமது அக்பர் 1542ஆம் ஆண்டு எந்த நாளில் பிறந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. 1540ல ஹுமாயூன் என்ன பண்ணுவாரு, தப்பி பாரசீகம் போவாரா? அங்க பாரசீகம்ல ஷாமன்னன் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அப்பதான் 1540ல தான் ஹமிதா பேகம் அப்படிங்கிறவங்கள இவரு கல்யாணம் பண்ணுவாரு. 1542ல நவம்பர் 23ஆம் தேதி வந்து இவருக்கு அமர்கோட்ல அக்பர் பிறப்பாரு. அப்ப எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 23ஆம் நாள் அமர்கோட்ல பிறந்திருப்பாரு. இதுவுமே வந்து உங்களுக்கு ஓல்டு புக்ல தான் இருக்கு, நியூ புக்ல இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழில்களை சூரத்தில் எந்த முகலாயர் பேரரசுடைய அனுமதி பேரில் தொடங்கியது? இந்த வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வணிகத்துக்காக உள்ள வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீர் ஆட்சியில தான் வந்து அனுமதி வாங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம். சோ அப்ப ஆங்கிலேயர்கள் சார்பா வந்து யார் வந்தாங்க? அப்போ ஆட்சி செஞ்சவர், இங்கிலாந்து ஆட்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாம் ஜேம்ஸ். இவரோட பிரதிநிதியா தான் தாமஸ் ரோ வந்து இங்க வந்து வாங்குவாரு. அப்ப யாருடைய அவையில அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்டிருக்காங்க, யாரோட பிரதிநிதியா வந்து ஜஹாங்கீர் கிட்ட சூரத்துல வந்து அனுமதி வாங்கினாங்க அப்படின்ட்டு. அப்ப முதலாம் ஜேம்ஸ் உடைய பிரதிநிதியா வந்திருப்பாங்க. அண்ட் யாரு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தாமஸ் ரோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், இங்க புக் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஷாஜஹான் நாமா, துசுக்கி ஜஹாங்கிரி,
துசுக்கி பாபரி, ஹுமாயூன் நாமா, இது எல்லாமே வந்து நூல்ஸ், ஒர்க். ஓகேங்களா? எந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஆத்தர்ஸ். இதுல வந்து ஒன்னே ஒண்ணு தவறா இருக்காது. என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்கங்கிறாங்க. ஷாஜகான் நாமான்னா ஷாஜகான் தான் எழுதியிருப்பாரு. துசுக்கி ஜஹாங்கிரி, ஜஹாங்கீர். பாபரி, பாபர். அப்ப ஹுமாயூன் நாமா தான் வந்து குல்பத் பேகம்னு எழுதியிருக்காங்க. அப்ப இதுதான் தவறா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இதுல தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாஜகான் நாமா. ஷாஜகான் எழுதவே கிடையாது. சோ இது எழுதினது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இனாயத் கான் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஷாஜகான் நாமாவை எழுதியிருப்பாங்க. சோ இனாயத் கான் தான் வந்து ஷாஜகான் ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷாஜகான் நாமால குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த துசுக்கி அப்படின்னா சுயசரிதைன்னு அர்த்தம். இந்த துசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிறது ஜஹாங்கீர் எழுதின சுயசரிதை. சுயசரிதைனே நம்ம இப்ப நம்மளோட சுயசரிதைனே நம்ம தான் எழுதுவோம். அப்ப துசுக்கி ஜஹாங்கிரிங்கிறது ஜஹாங்கீர் எழுதுனது. துசுக்கி பாபரிங்கிறதும் பாபர் எழுதுனது. இதுவும் வந்து ஒரு சுயசரிதை நூல் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹுமாயூன் நாமா அப்படிங்கிறது பாபருடைய மகளான, இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க, பாபருடைய மகளான குல்ஃபத்தாம் பேகம் எழுதினதுதான் வந்து இந்த ஹுமாயூன் நாமா. சோ பாபர் எழுதிய சுயசரிதை நூல் பாபர் நாமா. இவரோட மகள் வந்து யாருன்னா குல்ஃபத்தான் பேகம். இவங்க எழுதினதுதான் இந்த ஹுமாயூன் நாமா. ஓகேங்களா? சோ அப்ப இது சரியானது. இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே சரியானது. தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலால் எனப்படும் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த லால் கிலால் அப்படின்னா என்னன்னு தெரியணும். லால் கிலால் இல்லைன்னா லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே என்னன்னா இந்த செங்கோட்டையை தான் இப்படி குறிப்பிடுறாங்க. இப்ப செங்கோட்டையை கட்டினது யாரு? ஷாஜகான். செங்கோட்டை, தாஜ்மஹால், ஜும்மா மசூதி, இது எல்லாமே ஜும்மா மசூதி, தாஜ்மஹால், செங்கோட்டை, இந்த மூணுமே யாருதான் கட்டியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாஜகான் தான் கட்டியிருப்பாரு. இதுல வந்து முக்கியமானது என்னன்னா இந்த செங்கோட்டை எதனால் கட்டப்பட்டதுன்னா இந்த சிவப்பு நிற கற்களை கொண்டு கட்டியிருப்பாங்க. அதனாலதான் இது சிவப்பு கலர்ல இருக்கும். அதனாலதான் இது செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கட்டுனாங்க அப்படின்னா ஷாஜகான். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1639. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கீழ்கண்டவைகளில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சௌசா போர்க்களம் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? 1539 ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் நடந்தது. பாபர் மரணம் 1530 பாபர் இறந்துருவாரு. கன்னோஜ் போர்க்களம் இதுவும் யாருதான்? 1540 ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் நடக்கிறது. அக்பருடைய மரணம். சோ இது எல்லாமே அப்ப அக்பர் எத்தனை எந்த இயர்ல வந்து இறந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1605 அக்பர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா? 1556 ஆட்சிக்கு வந்தவர் 1605 வரைக்கும் இருப்பாரு. அப்ப 1605 இறந்திருப்பாரு. அப்ப முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபருடைய மரணம் 2வதா இருக்கிறது தான் முதல்ல வரணும். அடுத்தது சௌசா போர் 1வதா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது கன்னோஜ் போர் 3வதா இருக்கிறது. அடுத்து 4. அப்ப 2, 1, 3, 4ங்கிற வரிசை தான் சரியான வரிசை. ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க இது எல்லாமே. சௌசா போர், கன்னோஜ் போர் அண்ட் 1605. அடுத்து ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? ஆலம்கீர்னா யாரு? ஹவுரங்கசீப். ஹவுரங்கசீப்பை பத்தி எழுதின நூல் தான் வந்து இந்த ஆலம்கீர் நாமா. ஹவுரங்கசீப்னா அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தை பற்றி எழுதக்கூடிய நூல் தான் வந்து இந்த ஆலம்கீர் நாமா. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மிர்சா முகமது கான். அதாவது மிர்சா முகமது காசிம்ங்கிறது தான் அவரோட பேர். இது கான் கிடையாது, காசிம். சோ இந்த 12th புக்ல கான்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா 11th புக்ல கரெக்டா முகமது காசிம்னே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப முகமது காசிம் அப்படிங்கறதா சரியான பதில். நிறைய பேர் கான்னு கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப கான்னு முடியறதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டுறாதீங்க. அவரோட முழு பெயர் மிர்சா முகமது காசிம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் ஹவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? யார வந்து கொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது சீக்கிய குருவா இருக்கக்கூடிய குரு தேஜ் பகதூர் தான் வந்து கொண்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னா இந்த சீக்கிய குரு பதவிக்கு வந்து ராம்ராய் அப்படிங்கிறவங்க வந்து ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து உரிமை கொண்டாடுவாங்க, நான் தான் வரணும் அப்படின்னு. அதுக்காக இவங்க பண்ண சூழ்ச்சியினால வந்து ஒரு கலகமே ஏற்படும், கிளர்ச்சிகள் ஏற்படும். அந்த கிளர்ச்சியை எப்படி ஒடுக்குறது அப்படிங்கிறதுக்காக அவுரங்கசீப் என்ன பண்ணிடுவாருன்னா 9வது குருவான தேஜ் பகதூரை வந்து கொன்றுவாரு. கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கிளர்ச்சி முடிவுறுமே. சோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். சீக்கியர்கள்ல 9வது குரு சீக்கிய குரு தான் தேஜ் பகதூர். ஓகேங்களா? சோ 2 பேர் பார்த்து இது பண்ணுங்க. சோ இது வந்து நம்மளோட முகலாயர்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு.
இதே செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா முகலாயர்கள் பகுதியில இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாவே கேட்டிருக்காங்க. குப்தர்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அண்ட் முகலாயர்கள் பகுதி. இந்த பகுதிகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி போர்ஷன்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்க குப்தர்களும் சிந்து சமவெளி நாகரிகமும் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்யூ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. பை பாய்.